ஹாய் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ் பார்க்க போறோம்னா முழுக்க முழுக்க ஒரு ஷார்ட் ஃபிலிம்காண்டி ஸ்டெப் எடுக்கிறதுக்கு நம்ம இந்த இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க என்ன வீடியோ எடுக்க சொல்கிறாங்கன்னு. போஸ்ட் வீடியோவாம்மா. சரி ரைட் விடுங்க. போஸ்ட் வீடியோ தான் நமக்கு இப்போதைக்கு சூப்பராக இருக்கும்னு எனக்கு தோணுது. என்ன நண்பர்களே, கோஸ்ட் வீடியோ சொன்ன போகிறோம். சிச்சுவேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு லைட் ஆஃப் பண்ணிடுவோமா? லைட் ஆஃப் பண்ணிட்டேன். ஓ மை காட், லைட் ஆஃப் பண்ணால் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சரி நண்பர்களே, இப்பொழுது என்னன்னா, அதாவது ஒரு ஒரு ஊரில் வந்து எப்பயும் போல் ஒரு 2 பசங்க இருக்காங்க. அந்த 2 பசங்க ஒரு நடந்து வந்துட்டு இருப்பாங்க. எப்பயும் போல் நடந்து வந்துட்டு இருக்காங்க. எங்கன்னா ஒரு அதாவது ஃபிலிமுக்காண்டி தான் அந்த இது வீடியோ. யாரையும் பார்த்து காப்பி அடிக்கல நண்பர்களே. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு ஃபிலிம் எடுக்க போகிறேன். அதோட திரைக்கதை, வசனம், டைலாக்லாம் முன்னாடியே பெப்பர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது முழு கதையும் நான் சொல்ல வரல. நான் எடுக்க போகிற வீடியோவில் சும்மா ஒரு ட்ரையல் வீடியோ தான் இது. ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு எல்லாமே காமிச்சிட்டேன், என்னென்ன வரும்ண்டு, சீரியஸாக என்னென்ன அந்த ஃபிலிமில் இருக்கும்ண்டு. ஃபஸ்ட் எடுத்தோடனே அதாவது எல்லா கதையும் சொல்ல முடியாது. ஒரு ஒரு அதாவது ஒரு இந்த மணி இடம் இருக்காது. இங்கே சும்மா ப்ரொமோஷன் வீடியோஸ் மாதிரி தான். சரிங்களா நண்பர்களே? இந்த வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு 2 சேர் போட்டுக்கிட்டு நடுவில் ஒரு ஆள் கேள்வி பதில், அதாவது அதாவது என்னன்னா, இன்னைக்கு என்ன தகவல் சேகரிச்சோம். அதான் என்ன தகவல் சேகரிச்சோம் என்றால், அதான் கதையை கொண்டு போகிற தகவல் சேகரிச்சுட்டு திடீர்னு ஒரு ட்விஸ்ட்டு. ஹீரோ முகத்தில் லைட்டு எரியுது. அப்படியே லைட் எரிஞ்சப்புறம் ஆக்ஷன். அப்படியே ஹீரோ வந்து சிரிக்கணும். அப்படி சிரிச்சு அப்படியே அழுகிற மாதிரி அப்படி செய்யணும். அதான் அப்படியே கதையில வந்து, அதாவது 25-30 நிமிஷம் கதை, மொத்தமா 30 நிமிஷம். ஓகே, அதுல வந்து ஒரு 5 நிமிஷம் தான் இப்போதைக்கு போயிருக்கு. இன்னொரு 5 நிமிஷம் என்னன்னா, சைக்கிள் ஓட்டிக்கிட்டு ஒரு பூங்கா, பார்க்கு, இல்லாட்டி ரோடு அப்படியே ஓட்டிக்கிட்டே வரணும். அப்படியே வர்றப்ப பார்க்குறான், சுற்றி பார்க்குறான். திடீரென இந்த பக்கம் ஒரு பைக், இந்த பக்கம் ஒரு கார், நேராக ஒரு பஸ், பின்னாடி என்னன்னா ஏரோப்ளேனே வருது. அப்போ அவன் என்ன நினைக்கிறான்? அப்போ அவன் அந்த ஹீரோட்ட வந்து ஒரு பேக் இருந்துச்சு. அந்த பேக்கில் இதான் ட்விஸ்டே அந்த படத்தில், நம்ம கதையில் ஒரு இது இருந்துச்சு. அது என்னது? பறக்கிறது, மேலே பறந்து போகிறது, ராக்கெட் மாதிரி ஜெட். அப்படியே பட்டன் அமுக்குனா மேல பறந்துட்டான். ஆனா எல்லாமே கிட்ட, அதாவது கீழே பின்னாடி ஏரோப்ளேன் அப்படி இப்படி வந்துச்சு. ஏரோப்ளேன் நேரா வந்துச்சு, சைக்கிள் கிட்ட வரும்போது சைக்கிள் மேல போயிடுச்சு. அப்புறம் மேல போயிட்டு இருக்கான். என்னடா கீழே ஏரோப்ளேன் நம்மளை பார்த்து ஒரு இது பார்த்துட்டு இருக்கான். ஓ மை காட், என்ன பண்றது, எப்படி தப்பிக்கிறது? காரு என்னன்னா, கார்ல திடீர்னு பின்னாடி வந்து டயர் மேல பறக்குது. ஏரோப்ளேன்ல ரக்கையால உடையுது டமாருண்டு. ஓ மை காட். அப்ப ஏரோப்ளேட்டு என்ன பண்றாரு, லெஃப்ட் சைட்ல ஓட்டுறாரு. சைக்கிள் கிட்ட அந்த ஏத்தாப்புல அந்த பைக் அப்படி மோதுறாரு. ரெண்டுமே ஒரு கடல்ல போய் முழுங்கிருச்சு. இந்த பக்கம் ஒரு கார் வந்துருச்சு, அதை அப்படியே பிரேக் சடனா போட்டாங்க. அவன் மேல ஜெட்டு வேகத்துல போன, திடீர்னு கீழே வரான். என்ன இது, நம்மளை சுற்றி எத்தனை பேர் வந்தானுங்க, ஒன்றும் ஆகலை சைக்கிளுக்கு. நம்ம தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்துட்டோமோ
அப்படின்னு அந்த ஹீரோ வந்து அந்த கதையில இருக்கும். அப்ப திடீர்னு என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி, ஏன் திடீர்னு இந்த பக்கம் பைக் வருது, இந்த பக்கம் கப்பல் வருது, இந்த பக்கம் ஏரோப்ளைன் வருது, கார் வருது, இன்னைக்கு சைக்கிள் ஓட்டுனது சைக்கிள் ஓட்டவே கூடாது அப்படின்னு நினைச்சிட்டான் அந்த பையன். அதனால சரி சைக்கிளை வந்து டக்குன்னு பைக்கா மாத்திட்டான். எப்படின்னா மோட்டர் இருக்கு அந்த பைக்கு, அந்த சைக்கிள்ல அதான் ட்விஸ்டே. அந்த அந்த பட்டன் நமக்குவான் ஷார்ட் பைக். அப்புறம் சைக்கிள் வந்து உடனே பைக்கை வந்து ஒரு குறிச்சி அப்படியே சின்னதை மாத்துறதுக்கு ஒரு டெக்னிக் பண்ணி வச்சிருக்காங்க அந்த பையன். மாத்தி வச்சப்புறம் அப்படியே என்ன நடக்குதுன்னா உடனே அந்த சைக்கிள் அப்படியே அப்படியே மாறுது, வேற மாதிரி மாறுது, மாறி அப்படியே சின்னதா சின்ன சின்ன சைக்கிள் டயர் சின்னதாகி பெடல் அது இது சின்ன சின்ன சின்ன. திடீர்னு ஒரு வாட்சி, அவன் கையில ஒரு வாட்சி ஒன்று மாட்டிக்கிடுச்சு டபக்குண்டு. அப்படியே சுத்தி பாக்குறவங்க கூட அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. பயங்கரமான ஷாக்கிங். அப்படியே 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 லேசர் மாதிரி அப்படியே அது ரியலான ஒரு சைக்கிள் லேசரா மாறி அவன் வாட்சிக்குள்ள போயிருது. அவன் என்ன பண்றான், இப்படி திருட்டு அப்படியே உள்ள வச்சு அப்படியே லாக் பண்ணி விட்டுறான்.